அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டெய்லர் சீரிஸ்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்க. given dy by dx equal to x square y square and y of 1 is equal to 2. Find y of 1.1 using Taylor series and y of 1.2 Euler's method யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண சொல்லுங்க. அப் டு 4th டிகிரி வரைக்கும் போகுது. அப்போ y 4th டேஷ் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு சம்மில் என்ன கொடுத்துருக்கோன்னு பாருங்க. dy by dxன்றதை y டேஷ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சம்மில் கொடுத்துருக்கோம். கண்டிஷன் பாருங்க. y of 1 is equal to 2. கண்டிஷன் y of 1 equals to 2. அப்போ x நாட்டோட வேல்யூ என்ன சார்? 1. y நாட்டோட வேல்யூ என்ன சார்னா 2 இல்லையா? அப்போ y நாட் டேஷ் போட்டுக்கலாம் டைரக்டா. y நாட் டேஷோட வேல்யூ என்ன வரும் பாருங்க. எக்ஸுக்கு 1 1 ஸ்கொயர், ஒய்க்கு 2 அப்போ 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர்னா 4 பிளஸ் 1 5. இது y நாட் டேஷுக்கான வேல்யூ. y நாட் டேஷுக்கான வேல்யூ 5. தென் y டபுள் டேஷ் செகண்ட் டெரிவேட்டிவ். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y. என்னைக்குமே y வரும்போது கூட dy by dx வரும். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம y டேஷ்னு போடுவோம். y எப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் dy by dx இல்லைன்னா y டேஷ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் 2 காமனாக இருக்கு. 2 வேணா காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் ஒய் டேஷ்னு இருக்கும். தென் இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒய் நாட் டபுள் டேஷ் 2 அப்படி இருக்கட்டும். எக்ஸுக்கான வேல்யூ 1, ஒய்க்கான வேல்யூ 2, ஒய் டேஷுக்கான வேல்யூ 5. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 2 பிராக்கெட்டுக்குள்ள 5 2s are 10 பிளஸ் 1 11. அப்போ என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடைக்கும். அப்போ ஒய் நாட் டபுள் டேஷுக்கான வேல்யூ 22. ஒய் நாட் டபுள் டேஷுக்கான வேல்யூ 22 கிடைக்குது. தென் ஒய் தேர்ட் டெரிவேட்டிவ். ஸோ 2 காமன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண 1. இந்த டேர்ம் மட்டும் பாருங்க u இன்டூ வில வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் u இன்டூ வி. அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் u இன்டூ வின்றது என்ன சார்? u காமன் v டிஃபரன்ஷியேட் பண்ணும். v காமன் u டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ y காமன் y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ். y டேஷ் காமன் y டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ் இல்லையா? அப்போ இந்த டைம் எப்படி ரீட் பண்ணலாம்னு பாருங்க. 2 இன்டூ 1 பிளஸ் y இன்டூ y டபுள் டேஷ். இங்க பாத்தீங்கன்னா y டேஷ் அகைன் y டேஷ். இது 2 டைம்ஸ் y டேஷ் எழுத முடியாது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ y டேஷ் ஹோல் ஸ்கொயர். இது y டேஷ் ஹோல் ஸ்கொயர் தான் சார் எழுத முடியும். y டபுள் டேஷ்னு எழுத முடியாது. அதே சமயத்துல 2 டைம்ஸ் y டேஷ்னு எழுத முடியாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ y நாட் ட்ரிபிள் டேஷுக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. 2 பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் yக்கான வேல்யூ நல்லாவே தெரியும் 2. y டபுள் டேஷ்க்கான வேல்யூ என்ன வந்துச்சு? 22. y டேஷ்க்கான வேல்யூ என்ன சார் வந்துச்சு? 5. அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ கேல்குலேட் ஒர்க் பண்ணீங்க. 2 பிராக்கெட்டுக்குள்ள 1 பிளஸ் 22 இன்டூ 2னா 44 பிளஸ் 25. கேல்குலேட் செக் பண்ணுங்க. 44 49 59 69 70 கிடைக்குமா? செக் பண்ணி பாருங்க. 1 பிளஸ் 44 பிளஸ் 25 இன்டூ 2 போட்டீங்கன்னா 140 கிடைக்கும். 140. இது என்ன சார்? இது y ட்ரிபிள் டேஷ் y நாட் ட்ரிபிள் டேஷுக்கான வேல்யூ. அடுத்தது 4th டிகிரி வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ y 4th டிகிரி டெரிவேட்டிவ். இப்போ 2 டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படி இருக்கட்டும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இங்கேயும் u அண்ட் v மெத்தட் வரும். அப்போ y காமன் y டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y ட்ரிபிள் டேஷ் ஆகும். பிளஸ் y டபுள் டேஷ் காமன் y டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ் ஆகும். பிளஸ் இந்த டேர்ம் பாருங்க y டேஷ் ஹோல் ஸ்கொயர். அப்போ 2 டைம்ஸ் y டேஷ் கிடைக்கும். y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y டபுள் டேஷ் கிடைக்கும். ஸோ டேரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க. டேரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. y நாட் 4th டிகிரி. அப்போ 2 yக்கான வேல்யூ 2, y ட்ரிபிள் டேஷுக்கான வேல்யூ 140, y டபுள் டேஷுக்கான வேல்யூ பாருங்க 22 இன்டூ y டேஷுக்கான வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க 5 பிளஸ் 2
y டேஷுக்கான வேல்யூ 5, y டபுள் டேஷுக்கான வேல்யூ 22. கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுங்க. 2 பிராக்கெட்டுக்குள்ள 140 into 2. So 140 into 2 னா 280 plus 22 into 5. இதுக்கு 110 plus 22 into 5 into 2. So 220. பிராக்கெட்டுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 220 plus 110 plus 280. ஆன்சரை 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1220 கிடைக்கும். இது y0 4 டேஷோட வேல்யூ 1220. ஸோ இது y0 4 டேஷோட வேல்யூ. இப்போ டெய்லர்ஸோட எக்ஸ்பான்ஷன் எழுதுங்க. ஸோ டெய்லர்ஸோட எக்ஸ்பான்ஷன் அப் டு 4th டிகிரி டேர்ம் வரைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். டெய்லர்ஸ் எக்ஸ்பான்ஷன் y of x equals to y0 plus x minus x0 by 1 factorial y0 dash plus x minus x0 whole square by 2 factorial y0 double dash. Again, x minus x0 whole cube by 3 factorial y0 triple dash. Again, x minus x0 power 4 by 4 factorial y0 4 dash plus x அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ வேல்யூஸ் 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க, வேலை முடிஞ்சது. ஸோ y0க்கான வேல்யூ சம்லே கொடுத்துருக்கோம். y0க்கு வேல்யூ என்ன சார் வந்துச்சு? 1. y0க்கான வேல்யூ 2. y0 டேஷுக்கான வேல்யூ 5. அப்போ y0க்கான வேல்யூ 2 பிளஸ் x. x0க்கான வேல்யூ என்ன சார் வந்துச்சு? 1. x0ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, 1. வெரி குட். அப்போ டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னா 1. y0 டேஷுக்கான வேல்யூ 5 இல்லையா? பிளஸ் x மைனஸ் x0ஓட வேல்யூ 1. 2 ஃபேக்டோரியல்னா வேல்யூ 2. y0 டபுள் டேஷுக்கான வேல்யூ என்ன வந்துச்சுன்னு பாருங்க, 22. y0 டபுள் டேஷுக்கான வேல்யூ 22 பிளஸ் x மைனஸ் 1 ஹோல் பவர் 3. 3 ஃபேக்டோரியல்னா 6. y0 ட்ரிபிள் டேஷுக்கான வேல்யூ 140. 140 பிளஸ் x மைனஸ் 1 ஹோல் பவர் 4 by 4 ஃபேக்டோரியல்னா 24. இங்க 1220. ஓகே, நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? y ஆஃப் 1.1 ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? y ஆஃப் 1.1. அப்ப எக்ஸுக்கான வேல்யூ என்ன சார்னா 1.1. பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம்னு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 கொடுத்துருக்கோம். அப்போ 1.1 மைனஸ் 1 அப்படின்னா 0.1. அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள 0.1 ஆயிரும். ஸோ 0.1 கூட 5 பிளஸ் 0.1 கூட 22 by 2 பிளஸ் 0. இது ஸ்கொயர் இல்லையா? 0.1 ஸ்கொயர் 1 cube into 140 by 6 plus 0.1 power 4 into 1220 by 24. அப்ப என்ன கிடைக்குன்னு பாருங்க, 2 plus 5 times 0.1 0.5 plus அடுத்த வேல்யூ என்னன்னு பாருங்க. ஸோ 0.1 ஸ்கொயர் 0.1 ஸ்கொயர் அது கூட 22 by 2 போட்டீங்கன்னா 0.11. அடுத்த வேல்யூ 0.1 cube into 140 divided by 6 போட்டீங்கன்னா 0.0233 போயிட்டே இருக்கு. அடுத்த வேல்யூ 0.1 கேப் சிம்பல் 4 அது கூட 1220 divided by 24 போட்டீங்கன்னா 0.0051 அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 2 பிளஸ் 0.5 பிளஸ் 0.11 பிளஸ் 0.0233 பிளஸ் 0.0051 ஆட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2.6384 கிடைக்கும். இது y ஆஃப் 1.1 ஓட வேல்யூ.
ஓகே. அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? y ஆஃப் 1.2 பை யூசிங் ஆய்லர்ஸ் மெத்தட். இது ஆய்லர்ஸ் மெத்தடுக்கான ஜெனரல் ஃபார்முலா இங்க குடுத்திருக்கு. ஸோ இங்க y ஆஃப் 1.1 ஈக்குவல்ஸ் டூ நமக்கு என்ன தெரியும்? ப்ரீவியஸ் ரிசல்ட் என்ன தெரியும்னா y ஆஃப் 1.1 ஈக்குவல்ஸ் டூ 2.6383. அப்ப இதிலிருந்து x0ன்றத நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 1.1. y0 என்ன கன்சிடர் பண்ணலாம்னா 2.6384. அப்ப h வேல்யூ நமக்கு தெரியணும். h வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும்? y ஆஃப் 1.2 கண்டுபிடிக்கணும். அப்ப which means இது x1 ன்னு எடுத்துக்கலாம். அப்ப x0க்கான வேல்யூ என்ன வந்துச்சு நமக்கு? 1.1. அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். x1 மைனஸ் x0. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.1 மைனஸ் 1.0. ஸோ x0ஓட வேல்யூ 1.1 கண்டுபிடிக்க வேண்டியது 1.2 கண்டுபிடிக்கணும். அப்போ 1.2 மைனஸ் x0ஓட வேல்யூ 1.1. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1. ஏன்னா கொடுத்துருக்கிறது 1.1 கண்டுபிடிக்க வேண்டியது 1.2. டிஃபரன்ஸ் 0.1. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்னைக்கு மினிமம் வேல்யூ 0 தான் போடணும். ஸோ புட் n is equal to 0. n equal to 0 போட்டு என்ன ஆகுன்னு பாருங்க இந்த ஈக்குவேஷன். y 0 plus 1 னா y 1 half x0 plus h equals to y0 plus h 0.1 into f of xn. So x0, y0. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. y1 half x0க்கான வேல்யூ என்ன சார் வந்துச்சு? 1.1 plus h வேல்யூ 0.1. y0 வேல்யூ 2.6384 plus 0.1 f of x0, y0. ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தோம்? x square plus y square. ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? x square plus y square. இல்லையா? இது f of x, y. அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? x0 square plus y0 square. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கும்? y1 half 1.2 equals to 2.6384 plus 0.1 into x0 value 1.1 square plus 2.6384 whole square. So calculate check பண்ணுங்க. 2.6384 plus bracket உள்ள ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. So 1.1 square கூட 2.6384 square. வரக்கூடிய ஆன்சரை 0.1 மல்டிப்ளை பண்ணா 0.8171 எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2.6384 ஆட் பண்ணீங்கன்னா approximately 3.455 and so on. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் இருக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.